சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் கூட்டமைப்பு சார்பாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று முதல் காலை வரையற்ற போராட்டம் அறிவித்தனர். அதன்படி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் 15 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் 8 ஆண்டுகளாக வழங்கப்படாத 7 ஊதிய குழு நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் எனவும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் NMR தொகுப்பூதிய மற்றும் தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் போராட்டத்தை துவங்கி உள்ளனர். கல்லூரி நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக பேராசிரியர்கள், ஓய்வூதிய குழுக்கள் வேண்டுகோளை ஏற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தொடர் போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். பேராசிரியர்கள், ஊழியர்கள் போராட்டம் துவங்கிய நிலையில் மாணவர்களின் கல்வி பயில்வதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. எனவே உயர்கல்வித்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என மாணவர்களின் கருத்தாக உள்ளது.